ശ്രീരാമ ജയരാമ ജയ ജയ രാമ എന്ന രാമമന്ത്രം ജപിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന എല്ലാവരും ലോക സമസ്ത സുഖിനോ ഭവ. இந்த வீடியோ தாங்க பாடகி சின்ன குயில் சித்ரா மீதான எதிர்ப்புக்கு காரணம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் வரும் ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெற உள்ளது. அன்றைய தினத்தில் ராமரை மனதார நினைத்து வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுங்கள் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். 22 जनवरी को हरेक के घर में शाम को श्री राम ज्योति प्रज्वलित करने का आग्रह भी करूंगा. இதையடுத்து பிரபல பாடகி KS சித்ராவும் சோசியல் மீடியாவில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அயோத்தி கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும் ஜனவரி 22ஆம் தேதியன்று நண்பகல் 12:20 மணிக்கு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம எனும் ராமரின் மந்திரத்தை அனைவரும் உச்சரித்து வழிபடுங்கள் என்று கூறியிருந்தார். அத்தோடு அன்றைய தினம் மாலை 5 முக விளக்குகளை வீட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் ஏற்றி வைத்து ராமரின் நல்லாசியை பெறுங்கள் என்றும் சித்ரா அந்த வீடியோவில் தெரிவித்திருந்தார். അയോധ്യയിൽ പ്രതിഷ്ഠാ ദിനം ജനുവരി 22 നടക്കുമ്പോൾ ഉച്ചയ്ക്ക് 12:20 ശ്രീരാമ ജയരാമ ജയ ജയ രാമ എന്ന രാമമന്ത്രം ജപിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന എല്ലാവരും. சித்ராவின் இந்த வீடியோவுக்கு நெட்டிசன்கள் பலரும் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் ஒரு சிலர் இதை வைத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளனர். மலையாள பாடகர் சூரஜ் சந்தோஷ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இன்னும் எத்தனை அடையாளங்கள் அழிக்கப்பட உள்ளனவோ என்றும் சித்ரா போன்ற இன்னும் எத்தனை முகங்கள் வெளிவர உள்ளனவோ என்றும் சாடி உள்ளார். அதே சமயம் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் நடிகை குஷ்பு, பாடகர் வேணுகோபால், பாஜக தலைவர் சுரேந்திரன் உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் சித்ராவுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள்.